வணக்கம் அன்பானர்களே. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை என்பது அரசியல் கட்சியினரை அப்படியே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மிரண்டு போயிருக்கிறது, அரண்டு போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சட்டமன்றத்தில் அவர் பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்தை எச்சரிக்கவா மிரட்டவா என்று அவர்களுக்கு மட்டுமே புரியும், தெரியும். நானும் சொல்ல வேண்டாம்னு தான் நினச்சேன். நீங்கள் தான் ஆதாரம் கேட்குறீங்களே. கடந்த வாரம் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசும்போது சொன்னார், என்னுடைய டேபிளில் 3 துறைகளின் ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது என்று. அது ஏதோ போற போக்கில் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. அதை ஓப்பன் செய்ய வச்சிடாதீங்க, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எதை எப்போது ஓப்பன் பண்ணணுமோ அப்போ ஓப்பன் பண்ணுவோம் என்று சொன்னதோடு மக்களிடம் என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்று பேசியதால் தான் மக்கள் எங்களை அன்போடு ஆசையோடு இங்கு அமர வைத்திருக்கிறார்கள். நான் பேசாமல் இருப்பது இடைத்தேர்தலாவது ஒரு சிலருக்கு நன்மை பயக்குமே என்பதால் தான் என்று ஓர் ஊசியை ஏற்றுவது போல் ஒரு விஷயத்தையும் சொல்லி முடித்தார். அது யாருக்கு, அந்த ஒரு சிலர் யார் என்று யோசிக்கும் போதுதான் தெரிகிறது. திருச்சி கிழக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இடைத்தேர்தலில் நிற்பதாக ஒரு செய்தி அடிபட்டு கொண்டிருக்கிறது. அந்த தேர்தலில் அவர் நிற்க வேண்டும், அவருக்காவது ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது என்று அனைவருக்குமே தெளிவாக புரிந்துவிட்டது. விஜய் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளேயே வரக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் நினைக்க, அந்த எதிர்க்கட்சியை சார்ந்தவரும் அந்த எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் நினைத்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது இது எவ்வளவு பெரிய செய்தியாக பேசப்படுகின்றது. அன்பானவர்களே, சட்டமன்றத்தில் சில அறிவிப்புகள் பார்க்கும்போது அந்த அறிவிப்புகள் மிகவும் சிறப்பாக பாராட்டும்படி இருந்திருக்கின்றது. முதலாவது சொல்ல வேண்டுமென்றால் மருத்துவ காப்பீட்டு திட்டம். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 5 லட்சம் வரை மக்கள் அந்த நிதியை பயன்படுத்தலாம் என்ற தொகையை 25 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நெல் கொள்முதல் விலை, கரும்பு கொள்முதல் விலை இவை உயர்த்தப்பட்டிருந்த போது இப்போது அடுத்ததாக கோமாதா என்று வணங்கி அந்த பசுமாடுகளிலிருந்து பால் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் விவசாய பெருமுடி மக்களின் உள்ளத்தில் நெஞ்சத்தில் பால் வார்க்கும் செய்தியாக 38 ரூபாயிலிருந்து கொள்முதல் விலையை 41 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது அடுத்த ஒரு செய்தியாக அமைகின்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வகையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும். அந்த காருக்கு படியாக 75,000 ரூபாயும் உதவியாளர் வைத்துக்கொள்ள 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று சொல்லி அனைத்து உறுப்பினர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். அந்த 110 விதியின் கீழே சொல்லப்பட்ட அறிவிக்கையின் கீழ் அரசு பெண் பணியாளர்கள் இதுவரை 3ஆம் குழந்தை பெற்றெடுக்கும் போது 12 வாரங்கள் மட்டுமே விடுமுறையாக கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது 3ஆம் குழந்தை பெற்றெடுக்கும் போதும் 365 நாட்கள் விடுமுறை வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார். இவ்வளவு சிறப்பாக விவசாயிகள், தொழிலாளிகள், சாதாரண ஜனங்கள் என்று அனைவருக்கும் கொடுத்திருக்கும் இந்த செய்தியை பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் வாழ்த்தியும் பாராட்டியும் போற்றியும் வாழ்த்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக வன்னியரசு அமைச்சர் அவர்கள் பைபிளில் சொல்வார்கள் கேளுங்கள் தரப்படும் என்று. ஆனால் கேளாமலேயே இந்த 25 லட்சத்தை உயர்த்தியது எவ்வளவு பெரிய பலன் என்று அந்த வட சென்னை சார்ந்த மக்கள் எங்களிடம் அடிக்கடி கேட்பார்கள், எங்கள் பகுதிக்கு ஒரு மருத்துவமனை வேண்டும் என்று. ஆனால் இதுவரை நாங்கள் யாரும் கேட்கவில்லை. ஆனால் வடசென்னை பகுதியில் ஒரு பல்நோக்கு மருத்துவமனையை துவக்குவதற்காக நிதியை ஒதுக்கியிருப்பது மிகவும் பாராட்டக்கூடியதாக இருந்தது. மேலும் அவர்கள் 5 லட்சத்திலிருந்து கொஞ்சம் உயர்த்தி கொடுங்களேன் அந்த முதல்வர் தொகையை என்று, மருத்துவ தொகை என்று கேட்கும்போது பல அரசுகளிடம் சொல்லியும் அது ஏற்கப்படவில்லை. ஆனால் இன்று முதல்வர் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக கொடுத்திருப்பது என்பது மிகவும் பாராட்டக்கூடியதாக அனைத்து உறுப்பினர்களும் பாராட்டினார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த கார் கொடுக்கப்பட்டது நிறைய கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன. ஏன் இவர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுக்க வேண்டும்? கார் ஒரு அத்தியாவசிய பயணத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனக்கு சொந்தமாக கார் இருந்தாலும் அதை எதற்கு பயன்படுத்துவார்? அவர் தன்னுடைய வீட்டு குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்துவார். தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே அவருடைய பகுதியை சார்ந்தவர்கள் ஒவ்வொருடைய நலனையும் காக்க வேண்டும் என்றால் அவருடைய இல்லங்களுக்கு
தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை கவனிப்பதற்கு சொந்த வண்டியை எடுத்துக்கொண்டு போவாரா, அரசு தரும் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போவாரா? அரசு தரும் வாகனத்தில் போகுவது ஒரு கெத்து, ஒரு மரியாதை என்று சட்டமன்றத்திலேயே பேசுகிறார்கள். எனும்போது கார் என்பது அத்தியாவசியமான ஒரு தேவையாக இனி மக்கள் கேட்பார்கள். எங்கள் அரசாங்கம், எங்கள் முதல்வர் உங்களுக்கு கார் கொடுத்திருக்கிறார் அல்லவா, நாங்கள் அழைத்ததும் நீங்கள் வந்திருக்கலாமே என்று இப்பொழுது உரிமையோடு கேட்பார்கள். கொடுத்துவிட்டு கடமையை செய்ய சொல்லி அவர்கள் கேட்பார்கள். அந்த கடமை தவறக்கூடாது. மக்கள் சேவை எந்த காரணத்தை கொண்டும் தடை நிற்கக்கூடாது, தடை ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால்தான் இந்த காரும் கூட வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் விவசாயிகள், சாதாரண பாமர மக்கள், பெண்கள் என்று அனைத்து தரப்பினருக்கும் ஒரு நிறைவான செயல்பாட்டை கொண்டு சென்றிருக்கும் தமிழக இந்த வெற்றி கழகத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.